ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.1 7ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. பின்வரும் பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? இந்த பக்க அளவுகளை கொண்டு முக்கோணத்தை அமைக்க இயலுமா? ஆம் எனில் அம்முக்கோணத்தின் வகைகளை குறிப்பிடுக. அது என்ன முக்கோணம் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லு. முதல் கணக்கு எடுத்துக்கிறோம். முதல் கணக்கு என்ன இருக்கு? 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். இதை வச்சு பக்கத்து முக்கோணங்களை அமைக்க முடியுமான்னு நமக்கு ஒரு முக்கோண சமணியின்மை இது இருக்கு. என்ன அப்படின்னா, 2 சிறிய பக்கங்களை எடுக்கணும். கொடுத்துருக்க 3 பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 சிறிய பக்கங்களை எடுக்கணும். எது 2 சிறுசு? 6ம் 4ம் சிறுசு. இது ரெண்டுனுடைய கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணணும். 6 + 4 = 10. 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்குது. ஸோ 3வது பக்கம் அந்த 2 பக்கங்கள் சிறிய பக்கங்களின் கூடுதலை விட குறையா இருக்கனால இது முக்கோணத்தை அமைக்க இயலும்னு எழுது. 2 சிறிய பக்கங்களின் கூடுதல், 2 சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகம். எனவே முக்கோண சமணியின்மைப்படி எட்டு சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகள் உள்ள முக்கோணம் அமைக்க முடியும். முக்கோணம் அமைக்க இயலும் ஆர் முடியும். ஓகேவா? இந்த பக்க அளவுகள் உடைய முக்கோணங்களை நம்மளால் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இருக்க மிகச்சிறிய 2 பக்க அளவை கூட்டினா அந்த கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் முக்கோணத்தை அமைக்க நம்மளால் முடியும்னு ஒரு சமணியின்மை தேற்ற மாதிரி நமக்கு இருக்குது. அதை வச்சு எழுது. ஓகே, செகண்ட் சம். 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இதுவும் அதே போல் 2 சின்ன பக்கத்தை எடுக்கணும். 8ம் 5ம் கூட்டுவோம். 8 5ம் 13 சென்டிமீட்டர். 13 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டரை விட அதிகம். கூடுதல் அதிகமாக இருக்குது 3வது பக்கத்தை விட. எனவே இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகம். எனவே 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் உள்ள முக்கோணம் வரைய இயலும், வரைய முடியும். இது என்ன முக்கோணம் வேற சொல்றாங்க. முக்கோணத்தின் வகைகளை குறிப்பிடுக. 3 பக்கமும் வேற வேறையா இருக்கு. அப்ப இது என்ன முக்கோணம்? அசமபக்க முக்கோணம். இது என்ன முக்கோணம்? அசமபக்க முக்கோணம். ஓகே, அதே போல இதுலயும் 3 பக்கம் வேற வேறையா இருக்கு. இதுவும் என்ன முக்கோணம்? அசமபக்க முக்கோணம். ஓகே,
அடுத்தது 3வது கணக்கு 6.2 சென்டிமீட்டர், 1.3 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர். 2 சின்ன பக்கத்தினுடைய அளவுகளை எடுத்துக்கிடுவோம். 1.3ஐயும் 3.5ஐயும் கூட்டினோம்னா 4.8 சென்டிமீட்டர். இது 3வது பக்கத்தை விட குறையா இருக்கு. ஸோ முக்கோணம் அமைக்க இயலாது. 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட குறைவு. எனவே முக்கோணம் அமைக்க இயலாது. சரியா? கூடுதல் பெருசா இருக்கும். அப்போ முக்கோணமே அமைக்க இயலாதுங்கிற அது என்ன முக்கோணம்னு எப்படி சொல்ல முடியும்? 4th சம் 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். 2 சமக்கம் சமமாக இருக்குது. இன்னொன்று ஏதாவது 2 பக்கத்தை எடுத்து கூட்டினோம்னா அது 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்கனால முக்கோணம் அமைக்க முடியும். இருசம பக்கம் முக்கோணம்னு சொல்லலாம். 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டரை விட அதிகம். எனவே 2 பக்கங்களின் கூடுதல் 3வது பக்கத்தை விட அதிகம். எனவே முக்கோணத்தை அமைக்க இயலும். 2 பக்கம் சமமாக இருக்கனால 6 6 இருக்கனால இது என்ன முக்கோணம்? இருசம பக்கம் முக்கோணம். இந்த முக்கோணம் என்ன முக்கோணம்? இருசம பக்க முக்கோணம். 5 3 பக்கமுமே சமமாக இருக்குது. இப்போ முக்கோண சமனியின்மைப்படி 3 பக்கம் ஒரே அளவாக இருந்தால் கட்டாயம் ஒரு முக்கோணத்தை அமைக்க இயலும். சமபக்க முக்கோணத்தை அமைக்கலாம். ஓகே, இந்த 2 பக்கத்தை ஏதாவது 2 பக்கத்தை கூட்டினாலும் அது 3வது பக்கத்தை விட கட்டாயம் அதிகமாக தான் இருக்கும். இது 2 கூட்டினாலும் சரி, இது 2 கூட்டினாலும் சரி 7ன்னு வரும். 7 3.5 விட அதிகம். ஓகே, 6th சம் 2 சிறிய பக்கத்தை எடுக்கிறோம். 9 சென்டிமீட்டர், இதுவும் 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை விட அதிகமாக இருக்கணும். அதிகமாக இல்லை, சமமாக இருக்குது. அப்போ அந்த இது 1 மேலே 1 உட்காந்துரும். அதாவது இந்த ஒரு பக்கம் 9 சென்டிமீட்டருங்கையில் இது 4 சென்டிமீட்டரும் இந்த 5 சென்டிமீட்டரும் இது மேலே அந்த கோட்டின் மேலே விழுந்துடும். இப்படி நம்மளால் அடுத்த பக்கங்களை அமைக்க இயலாது. ஸோ இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்திற்கு
சமமாக உள்ளது. எனவே முக்கோணத்தை அமைக்க இயலாது. கூட இருக்கணும். கூட்டுற ஆன்சர் எப்படி இருக்கணும்? அதை விட அதிகமாக இருக்கணும். 1 சென்டிமீட்டர்னால அதிகமாக இருக்கும்.